ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் ஒன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப பேசிக்கான கிளாஸ். ஸோ இப்போ இங்க பாருங்க, நமக்கு என்ன கான்செப்ட்ஸ் வந்து தேவைன்னா, நமக்கு டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிசியன்சி இன்டு டைம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க டோட்டல் ஒர்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏ வந்து ஒரு ஒர்க்கை 5 டேஸ்ல முடிக்கிறாங்க. பி வந்து ஒரு ஒர்க்கை 10 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எல்சிஎம் ஆஃப் இண்டிவிஜுவல் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப இந்த சம்க்கு டோட்டல் ஒர்க் என்ன? 5க்கும் 10க்கும் என்ன எல்சிஎம்? நமக்கு 10 தான் எல்சிஎம். ஸோ அப்ப இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். நெக்ஸ்ட் இங்க எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. அப்ப எஃபிசியன்சினா என்ன? ஸோ இங்க டோட்டல் ஒர்க் இருக்கு. இந்த டைம் இன்சைட் வந்தா டிவிஷனா. ஸோ அப்ப எஃபிசியன்சினா நமக்கு டோட்டல் ஒர்க் பை டைம். இப்ப பாருங்க, நம்ம இப்ப ஏவோட எஃபிசியன்சி கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்ப ஏவோட எஃபிசியன்சினா நம்மளுக்கு என்ன? டோட்டல் ஒர்க் பை ஏவோட டைம். இங்க டோட்டல் ஒர்க்னா நமக்கு 10, ஏவோட டைம் 5. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 2 ஆ. ஸோ நம்மளுக்கு 2 தான் ஏவோட எஃபிசியன்சி. இப்ப நமக்கு பியோட எஃபிசியன்சி. ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை பியோட டைம். ஸோ அப்ப 10, டோட்டல் ஒர்க்னா 10, பியோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 10. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 10 டிவைடட் பை 10 1. ஸோ அப்போ 1 தான் பியோட எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்ப இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாவே போதும், நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? இப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா 5, சோ பி வந்து 10. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சிடி எத்தனை பேர் இருந்தாலுமே, சிடிஇ எத்தனை பேர் இருந்தாலுமே நமக்கு டோட்டல் ஒர்க்னா நமக்கு எல்சிஎம் தான். ஓகேவா? இப்ப நம்ம இந்த இடத்துல போட்டோம். சோ டோட்டல் ஒர்க்னா எல்சிஎம். சோ நமக்கு வந்து 10. 5க்கும் 10க்கும் என்ன எல்சிஎம்? 10. எஃபிசியன்சினா நமக்கு என்னன்னா, பாருங்க, எஃபிசியன்சினா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இப்ப டைரக்டா யூஸ் பண்ணலாமா? சோ ஸ்ட்ரைட்டே பாருங்க, இங்க 10 பை ஏவோட டைம் வந்து எவ்வளவு? 5. அப்ப 10 டிவைட் பை 5 2 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 10 டிவைட் பை 10 நமக்கு 1. சோ அப்ப B யோட எஃபிசியன்சி தெரிஞ்சிருச்சு, A யோட எஃபிசியன்சி தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிப்பாங்களா? அப்ப டைம் கேக்குறாங்க. டைம்னா நமக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. இதான நமக்கு ஃபார்முலா இங்க. இப்ப டோட்டல் ஒர்க் வந்து 10. இப்ப எஃபிசியன்சி ஆஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்குறாங்க. சோ அப்ப A பிளஸ் B. அப்ப இங்க A யோட எஃபிசியன்சி வந்து பாத்தீங்கன்னா 2, B யோட எஃபிசியன்சி 1. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னா 10 டிவைட் பை 2 பிளஸ் 1 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட்ஸை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான இருக்க சம்ஸ்லாம் நீங்க குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். ஆனா கான்செப்ட்ஸ் ஓரியன்டட் சம்ஸ்லாம் நீங்க இந்த மெத்தட் வச்சுதான் நீங்க சால்வ் பண்ண முடியும். இப்ப ஃபார்முலா என்னன்னா, இப்ப ரெண்டு பேரும், இப்ப ஏயோட டைம் வந்து 5, B யோட டைம் வந்து 10. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி முடிக்கிறாங்கன்னா என்ன ஃபார்முலானா, சோ டைம் ஆஃப் A பிளஸ் B. சோ என்ன ஃபார்முலா? A இன்டு B டிவைடட் பை A பிளஸ் B. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு ஏங்கிறது A வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 5. B வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 10. அப்ப 5 5 பிளஸ் 10 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 25. ஓகே, சரி, 5 பிளஸ் 10 நமக்கு 15. இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 3. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 10 பை 3 டேஸ்ல முடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா வச்சு போட்டா நம்ம இந்த சம்ம இப்படிதான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்னா, எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, 3 பை 5க்கும் 7 டிவைடட் பை 2க்கும் எல்சிஎம் தேவை. சோ அப்ப என்ன ஃபார்முலானா, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் divided by HCF of denominator. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்ப நமக்கு 3க்கும் 7க்கும் என்ன எல்சிஎம்? 21 எல்சிஎம். சோ HCF 5க்கும் 2க்கும் என்ன HCF? 1. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த சமுக்கு என்ன ஆன்சர்னா, எல்சிஎம் ஆஃப் 3 by 5 and 7 by 2 கேட்டாங்கன்னா வெறும் 21 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம நிறைய சம்ஸ் பார்க்கலாம். இப்ப பேசிக் சம் பாருங்க. A alone can do a piece of job in 6 days and B alone can do the same job in 12 days. If they work together, in how many days can they complete the same job?
ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒர்க் டுகெதர்ன்ட்டாங்க. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா படி என்ன? சோ அப்ப டைம் ஆஃப் A plus B என்ன ஃபார்முலா? A into B divided by A plus B யா? சோ இங்க பாருங்க 6 into 12 divided by 6 plus 12. சோ நமக்கு 18. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 3A, இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 4. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 4 days வருவாங்க. ஓகே. இப்போ நமக்கு கான்செப்ட் படி எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. A, B. சோ அப்ப A வந்து 6 டேஸா? B வந்து 12 days. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்சிஎம் 6க்கும் 12க்கும் என்ன எல்சிஎம்? 12 தான் எல்சிஎம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா? ஓகே, எஃபிஷியன்சினா என்ன? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். சோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு 12 divided by 6, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 2 தான் A ஓட எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் இங்க டோட்டல் ஒர்க் பை டைம், B ஓட டைம் 12. ஃப்ரெண்ட்ஸ் 12 divided by 10, 1 தான் நமக்கு B ஓட எஃபிஷியன்சி. சோ அப்ப டைம் ஆஃப் A plus B கம்பைன்ட்னு கேக்குறாங்களா? சோ அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா? இங்க டோட்டல் ஒர்க் வந்து 12, எஃபிஷியன்சி ரெண்டு பேரும் சேர்த்துனா 3 plus 2 plus 1 3யா? ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 4 days வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். A can do a piece of work in 12 days, whereas B can do the same work in 18 days. In how many days A and B together ன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப ரெண்டு மெத்தட் நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா படி என்ன? டைம் கேக்குறாங்க. டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க ஃபார்முலா படி A into B. சோ அப்ப 12 into 18 divided by A plus B. சோ 12 18 18 plus 12 நமக்கு 30. ஃப்ரெண்ட்ஸ் இத 6 ஆல கேன்சல் பண்ணா 5 times, இத 6 ஆல கேன்சல் பண்ணா 3. சோ நமக்கு 12 3s are 36 divided by 5. ஃப்ரெண்ட்ஸ் இத ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 7 1/5 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நார்மல் மெத்தட் எப்படி பண்றது? 12 18. நெக்ஸ்ட் இப்ப டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் இண்டிவிஜுவல் டைம். சோ அப்ப 12க்கும் 18க்கும் என்ன எல்சிஎம்? 36 எல்சிஎம். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி. சோ அப்ப டோட்டல் ஒர்க் 36 பை இண்டிவிஜுவல் டைம். 36 divided by 12 நமக்கு 3. 36 divided by 18 2. அப்ப நம்மளுக்கு டைம். டைம்னா என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இங்க டோட்டல் ஒர்க் 36, எஃபிஷியன்சி 3 plus 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 36 by 5. ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சால்வ் பண்ணாலும் 7 1/5. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்ஸ்ல இந்த மாதிரி மெத்தட்ல நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு சிம்பிளா பார்த்தா மட்டும்தான் இது சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சம். ஆதித்யா கேன் டூ a piece of work in 24 days, whereas Rahman can do the same work in 45 days. In how many days can complete the same work together? Aditya can do a piece of work in 24 days, whereas Rahman can do the same work in 45 days. In how many days they can complete the same work together? ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படி சால்வ் பண்ணும்? இப்போ ஆதித்யா ரஹ்மான். ஸோ நமக்கு ஏ வந்து 24, இங்க ரஹ்மான் வந்து 45. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 24க்கும் 45க்கும் எல்சிஎம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு பேசிக் மெத்தட் மட்டும் போடுறேன். ஸோ 24 45. ஸோ என்ன லீஸ்ட் பிரைம் நம்பர்? 3 தான். ஸோ நமக்கு 8 15. ஸோ இதுக்கு காமன்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்போ 8 3s are 24. 24 into 15 நமக்கு 360 வருவாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி தேவை. ஸோ ஏவோட எஃபிஷியன்சினா டோட்டல் ஒர்க் பை ஏவோட டைம். ஸோ அப்போ 360 by 24. ஓகே, ஸோ பாருங்க 8 3s are 24. அப்போ நம்மளுக்கு 360ல 24 போச்சுன்னா நம்ம ரிமைனிங் 15. நெக்ஸ்ட் 360 divided by 45. ஸோ 3 into 15 45, ரிமைனிங் 8. ஸோ அப்போ 8 அவ்வளவுதான். ஓகே, நம்மளுக்கு டைம் கேக்குறாங்க. டைம் ஆஃப் A plus B. ஸோ என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஸோ இங்க டோட்டல் ஒர்க்ங்கிறது 360 பை எஃபிஷியன்சி. ஸோ 15 plus 8 நமக்கு 23 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. இப்போ ஃபார்முலா படி சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா படி போட்டா நம்ம இது ஒரு பேசிக் சம்னா நம்ம ஈஸியா ஃபார்முலா படி சால்வ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா? A into B divided by A plus B. ஸோ நமக்கு 24 into 45 divided by, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 24 plus 45 9 69. இப்போ இதை 3 ஆல கேன்சல் பண்ணா 23, இதை 3 ஆல கேன்சல் பண்ணா 8. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 8 into 45 360 divided by
23 is our answer. Next one. A alone can do a job in 2 3/4 days and B alone can do the same job in 3 2/3 days. If they work together, in how many days can they complete the same job? Friends, இங்க இந்த சம்ம நாம இப்ப நார்மல் பேசிக் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். So A, B. So A வந்து 2 3/4 days. Friends, இதை நார்மல் ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணா 4 2s are 8. 8 plus 3 11 divided by 4. B 3 3s are 9. 9 plus 2 11 divided by 3. Friends, நமக்கு என்ன கான்செப்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM தேவைனா, so LCM of numerator divided by HCF of denominator இதானே. so அப்ப 11க்கும் 11க்கும் என்ன LCM? so 11 தான் LCM. HCF 4க்கும் 3க்கும் என்ன HCF? 1. Friends, அப்ப நமக்கு 11 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்ப நம்மளுக்கு எஃபிசியன்சி தேவையா? சோ அப்ப என்ன டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. சோ எப்படி பண்ணணும்? 11 டிவைடட் பை 11. சோ அந்த 4 வந்து மேல போயிடுமா? சோ அப்ப 11 11 கேன்சல் ஆயிடுவாங்க. சோ 4 தான் A ஓட எஃபிசியன்சி. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த இடத்துல 11 டிவைடட் பை 11. 3 வந்து இன்வெர்ஸ் ஆகி மேல போயிடுவாங்களா? சோ இது கேன்சல் ஆயிட்டு சோ 3 தான் நம்மளோட B ஓட எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு டைம் கேக்குறாங்க. டைம்னா நமக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. இங்க டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 11, எஃபிசியன்சி 4 plus 3 7. Friends, அப்ப 1 4/7 வருவாங்க. ஆப்ஷன் A is our answer. Friends, இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பேசிக் மெத்தட். இப்போ நாம ஃபார்முலா மெத்தட்ல போட்டு பார்க்கலாமா? ஓகே, ஃபார்முலா. சோ நமக்கு A வந்து பாத்தீங்கன்னா 11 divided by 4, B வந்து பாத்தீங்கன்னா 11 divided by 3. ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கணும்னா டைம் ஆஃப் A plus B னா சோ A into B divided by A plus B. சோ அப்ப நம்மளுக்கு 11 divided by 4 into 11 divided by 3. இப்போ ரெண்டு பேத்தையும் பிளஸ் பண்ணணும் டினாமினேட்டர்ல. 11 divided by 4 plus 11 divided by 3. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு LCM எடுத்து சால்வ் பண்ணணுமா? சோ இதை நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கலாம். சோ 11 into 11 divided by 3 4s are 12. சோ இதுக்கு LCM வந்து 12. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 33 plus 44. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படி எழுதலாம்? 11 into 11 divided by 12. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே இன்வெர்ஸ் ஆயிடுவாங்களா? சோ 12 divided by so 33 plus 44 நமக்கு 77 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12 கேன்சல் ஆயிடும். இதையும் கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ். so 11 divided by 7 1 4/7. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சால்வ் பண்ணா ஆன்சர் வரும். இது ஃபிராக்ஷனா இருக்கனால உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ஆகும். நெக்ஸ்ட் சம். A can repair 11 benches in an hour. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க, இது வந்து ஒரு கான்செப்ட் சம். 1 ஹவர்ல சோ A வந்து எத்தனை பெஞ்ச் இது பண்றாங்க? சோ இது A. 1 ஹவர்ல A வந்து பாத்தீங்கன்னா 11 பெஞ்சஸ். B வந்து பாத்தீங்கன்னா கேன் ரிப்பேர் 5 பெஞ்சஸ் இன் 1 ஹவர்ல. சோ B வந்து எத்தனை பெஞ்ச் இது பண்றாங்க? 5 பெஞ்சஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கான்செப்ட் பாருங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து 1 ஹவர்ல ரெண்டு பேருமே செய்யறாங்க பக்கத்துல. அப்ப எவ்வளவு பெஞ்சஸ் செஞ்சிருப்பாங்க? 11 plus 5 16. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட், determine how much time they will require to repair 64 benches. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்ப 64 benches. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல எத்தனை டைம் வேணும்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க கான்செப்ட் என்னன்னா, சோ இப்ப இந்த சைடு வந்து 4 ஆல மல்டிபிள் பண்ணா இப்ப இந்த சைடும் 4 ஆல மல்டிபிள் பண்ணுமா? ஓகே, 16 4s are 64. 1 into 4 4. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு 64 பெஞ்சஸ் 4 ஹவர்ஸ்ல முடிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் B is our answer. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இந்த இடத்துல ஃபார்முலா எல்லாம் யூஸ் ஆகாது, கான்செப்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.